ஓகே. மக்களே வணக்கம். நம்ம வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு தஞ்சாவூர் மாவட்டம் தங்கப்படையான்பட்டியில் எம்சிசி மற்றும் புல்லட் குரூப்ஸ் மற்றும் வினோத் மெமோரியல் அவங்க நடத்தக்கூடிய 50,000 டோர்னமெண்ட்டு. டேட்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் 30, 31, 1, 2 4 நாள் நடத்துகிறாங்க. 6 ஹிட் பாலில் நடத்துகிறாங்க. ரவுண்ட் 1லேருந்தே பந்து எரிச்சு கொடுக்குறாங்க. மேட்ச் பால் டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச்சு. டாஸை பார்த்தீங்க. மேட்ச் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஆலை பாய்ஸ் மேட்டுப்பட்டி வேர்சஸ் திருவிழாப்பட்டி சாம்பியன் பாய்ஸு. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஆலை பாய்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். பிச்சை பார்க்குறீங்க. நம்ம இருக்கிறது பேட்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ முக்கியமான ஃபேக்டர் விண்டு ஃபேக்டருங்க. அவுட் சைட் ஆஃபில் ரைட் பேட்ஸ்மேனுக்கு இங்கே காற்று போயிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் லெக் சைடில் அடிக்க வைக்க பார்ப்பாங்க பவுலர்ஸ்லாம். ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிட்டு திரும்புறாங்கன்னு நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டால் போதும் பவுலர்ஸ். 2 பாக்ஸுமே அப்போ உண்டு. அதே மாதிரி ரைட் பேட்ஸ்மேன் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஏறி போகிறாங்க ஆஃப் சைடில் அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் நகர்றாங்களோ அதை பொறுத்து ஒய்டு கொடுப்பாங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அக்கவி, சிவா நான் செகஷனில் முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சரத் வந்திருக்காங்க. டோர்னமெண்ட்டோட முதல் வந்து ஆப் டு பீச் டாப் டெலிவரி ஸ்டிக்கு கிட்ட குத்துனாரு. ஐயோ முதல் பந்து விக்கெட்டு. இன்னும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கவி இறங்கி போயிட்டாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மாதவன். செகண்ட் ஒன் சரத் டு மாதவன். நல்லா போட்டுக்காருங்க. ஸ்டிக்கு மேலே வச்சுருக்காரு. கொஞ்சம் பவுன்ஸு கரெக்டாக பார்க்க 2 டாட்டு. அடுத்த பந்து சரத் மாதவனுக்கு. இந்த வந்து சரியாக படல. எதிர்காலத்தில் பேருக்கு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் மறுபடியும் முதல் பந்து கேப்பில் போயிருக்குங்க. ஆஃபில் போக பார்த்தாங்க. லெக் சைடில் போயிருக்காங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க சாம்பியன் பாய்ஸ் திருவிழாப்பட்டி. செகண்ட் ஓவர் ராஜா படம் வந்திருக்காங்க. பவர் பிளே ஓவர் முதல் பந்து ஸ்விட்ச் ஹிட்டு தெளிவாக பட்டுச்சுங்க. காற்றுக்கு தென்னை மரத்தை தாண்டி ஒரு மேக்ஸிமம் இங்கே நல்லா பட்டுச்சு. போன பால் நோ பால். பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. பிரசாந்த் இந்த ஓவரை கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் ஃப்ரீ கிட் பால். இன் ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. டீப்பில் ஃபீல்டை சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த ஓவரை கண்டினியூ பண்ண கமலேஷ் வந்திருக்காங்க. தேர்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட் அகைன் தெளிவாக பட்டுச்சுங்க. தலையை தாண்டி போடுற மிகப்பெரிய ஆறை மறுபடியும் பார்க்க முடியுது. அவங்க டீம் இருக்க பக்கத்தில் அடிச்சிருக்காரு. அந்த இடத்துல அவர் அடிக்கக்கூடிய 2வது ஆறு. ஃபோர்த் ஒன் மாதவன் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. டாட் பால். இந்த பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. கெயின் பவுலிங் சேஞ்சு. அஜித் இந்த ஓவரை கண்டினியூ பண்ண வந்திருக்காங்க. போன பால் வைடு. ரீபாந்த பால் ஃப்ரீ கண்டினியூ ஆகுது. பட்டாருங்க. திருப்பி மடக்கி அடிச்சாருங்க. அதே இடத்துல போயிருக்குங்க. 6 ஹேட்ரிக் 6 அந்த இடத்துல. பவர் பிளேயில் கடைசி பந்து அஜித் வந்து இந்த தடவை லெக்ஸா இல்லை பிஹைண்ட் வீட்டில் தட்டியிருக்காருங்க. பவுண்டரிக்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லுவேன். எஸ் பவுண்டரி போயிடுச்சு. எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க. 3-6 ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 31. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க சாம்பியன் பாய்ஸ் திருவிழாப்பட்டி. நெக்ஸ்ட் ஒரு முரளி போட வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் வித்து கிடச்சிச்சு. பேட்டாக போட்டாங்க. 4 ஸ்டாப். பட் டீப்புக்கு போன காரணத்தினாலே 2ஆம் மாற்றிட்டாரு. தேர்ட் ஒன் ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி தெளிவாக போட்டுச்சுங்க. தான் பங்குக்கு இவர் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு ஸ்விட்சிட்டில். பிகி பார்க்க முடியுது சிவாகிலேருந்து. ஃபோர்த் ஒன் கால்லே வாங்கியிருக்காங்க. கம் பேக்கிங் பால் 6க்கு அப்புறமா. லாஸ்ட் ஒரு மீனிங் இறங்கி போனார். எகெயின் காலில் வாங்கியிருக்காங்க. இந்த தடவை துரத்தி போனார். பந்து லெக் சைட்லையும் ஆடினுன்ட்டு. பட் இந்த தடவையும் காலில் பட்டிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 1 விக்கெட் விட்டு 39 ஆடி இருக்காங்க சாம்பியன் பாய்ஸ் திருவிழாப்பட்டி. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாலின் போட வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் முதல் வந்து ஃபுல் டாஸ் பால். லோ ஃபுல் டாஸ் தரையிலே தட்டினார். சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. ஃபாஸ்ட்டாக இருப்பார்.
செகண்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட்டு அடுத்த ஆறுங்க ஒரு ஐயோ சரியான ஃபார்மில் இருக்கார் ஸ்விட்ச் ஹிட்டில். அடுத்த ஸ்டாலின் டு மாதவன் அகெயின் ஸ்விட்ச் ஹிட்டு. பேட்டில் நிற்கான்னு தெரில எனக்கு. நல்லா ஸ்டாப் ஃபர்ஸ்ட் லிஃப்ட சிங்கிள். அடுத்த பந்து பேஸ் பேட்டுன்ட்டாங்க சிங்கிள். இல்லை கம்பையர் கால் கையை வசத்திருக்காங்க. 4 6 அடித்த பேட்ஸ்மேன் ரன் ஒரு மூலியமாக ஆட்டம் இழந்த வெளியே. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கோகுல் அவர் பிடிக்கிற முதல் பந்து சரியா அப்பல்லன்னு சொல்லுவேன். தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக டபுள் எடுக்க வாய்ப்பு. இந்த இடத்துல ஒரு பெரிய கேப்பு டீப்பில். இதோரோட கடைசி பந்து ஸ்டாலின் வந்து சிவாக்கு உள்ளே வந்த பந்து அழகாக தண்டாருங்க. எலகன்ட் ஷாட்டு சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. இப்போ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 51 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு முரளி போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. கோகுல் ஸ்ட்ரைக்கில் இந்த ஓவரோட முதல் பந்து லென்த்தில் வச்சார். ஐயோ கொஞ்சம் டைவ் பண்ணி பிடிக்க பார்த்தாரு. உட்காந்து அந்த உழுவ பார்த்தாரு. கையில் பட்டு தெரிஞ்சுருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் சிவா ஸ்ட்ரைக்கில் டவுன் த விக்கெட்டு போனார். கம்ப்ளீட்லி பீட் அண்ட் உடம்பு ஒட்டி வருது பந்து டாட் பால். தேர்ட் ஒன் நல்ல ஷாட் அப் அண்ட் ஓவர் ஜஸ்ட் ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போகுது. இதையும் டபுளாக மாற்றிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் முரளி டந்து திரும்ப பக்கமே போட்டாங்க. ஃபுல் டாஸ் பால் இந்த தடவை கைக்கு போக வாய்ப்பு. ஐயோ ஜட்ஜ் பண்ணி எடுத்துருக்கணும். கேட்ச் ட்ராப் ஆயிருக்காங்க. இதையும் டபுளாக மாற்றிருக்காரு. அடுத்த பந்து இறங்கி போய் சிரிச்சிட்டு பட் இந்த தடவை காத்தடிக்கலை. மறுபடியும் அந்த இடத்துல ஒரு மிஸ்ஃபீல்ட் ஷார்ட் கவர்ஸ் ஃபீல்டர்ட்ட சிங்கிள் டபுளாக எகைன் மாற்றிருக்காங்க. ஏகப்பட்ட 2 ஓடியே எடுக்கிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 58 ஆடிருக்காங்க. சாம்பியன் பாய் திருவள்ளாப்பட்டி. ஸோ அடுத்த ஒரு சரத் போட்டு வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர். கோகுல் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து நல்லா பந்து போட்டிருக்காருங்க. பேஸோட போட்டார். நல்ல வேகத்தில் டாஸ் போடவும் காற்றுக்கு அலைஞ்சு வந்துச்சு. பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேராக முட்டியிருக்காரு. சிங்கிள் எடுக்கிறாங்க. சிவா ஸ்டிக்கில் 3வது பந்து நல்ல வேகம் காலுக்கிட்ட குத்திட்டாருங்க. சொருவிட்டார் மொத்தமாக. 4th ஒன் சரத் டு சிவா ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். அதையும் சிங்கிளாக மாற்றுறாங்க. லாஸ்ட் ஓவர் ரிமைன் கோகுல் ஸ்டிக்கில் நல்ல பந்து போட்டிருக்காருங்க. ஸோ இங்கே நிற்க வச்சு அந்த எண்டில் கோகுல் தன்னோட விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. இது டார்கெட் டிசைடிங் பந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட் ஃபுல் டாஸ் பால் காத்துக்கு எழுத்து போயிடுன்னு நினைக்கிறேன். எஸ் அங்கே தலையை தாண்டி போயிருக்குன்னு நினைக்கிறேன். 6 அடித்து முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாரு. முதல் இன்னிங்ஸ் முடிவில் சாம்பியன் பாய்ஸ் திருவிழாப்பட்டி அடித்த ஸ்கோர் 66. இப்போ 36 பந்தில் 67 இப்போ டார்கெட்டு ஆலை பாய்ஸ்க்கு. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டாலின், நான் ஸ்ட்ரைக்கர் சென்டரில் சரத் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மாதவன் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர். முதல் பந்து நல்லா பந்து போட்டிருக்காருங்க. லென்த்தில் வச்சார். முதல் பால் இது. ஐயோ பந்து எம்பவே இல்லைங்க. பாட்டி லைன்கிட்ட வச்சார். செகண்ட் ஓவரில் பேட்டை ஃபாஸ்ட்டாக விட்டார். பந்து வந்து வேகத்துக்கு விட்டார். சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரத் அவர் பிடிக்கிற முதல் பந்து நல்லா போட்டிருக்காருங்க. சூப்பராக போட்டிருக்காரு. இன்சைட் எட்ஜில் சிங்கிள் எடுக்கிறாங்க. 4th ஒன் ஃபுல் டாஸ் பால் 1 பவுன்ஸில் அங்கே சிவா கைக்கு போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங். பவுண்டரி விடாமல் தடுத்துட்டாரு. அவர்கிட்ட போகும்போது சரியான எக்ஸ்ட்ரா பம்ப் டபுள் எடுத்திருக்காங்க. இந்த வந்து லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் தெரிச்சு போச்சுங்க. ஆஃப் ஸ்டிக்கை தூக்கி விட்டுருச்சு. ஸ்ட்ரைக்கில் ராஜா 1 ரன் பேட்ஸ்மேனா நல்ல ஸ்டாப்புங்க. திரும்ப பக்கமே போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஆலை பாய்ஸ் மேட்டுப்பட்டி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு சிவா வந்திருக்காங்க. முதல் பால் 1 பவுன்ஸ் ஆகிடு. முதல் பால் இந்த ஓவரில் சிவா தந்து சரத்துக்கு வந்து எம்பளங்க இந்த தடவை அங்கே மிஸ்ஃபீல்ட் சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. செகண்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி தெளிவாக பட்டுச்சு. ஃபீல்டரையும் தாண்டி போகுதுங்க ஸ்விட்ச் ஹிட்டில். அது இது முதல் மேக்ஸிமம் நினைக்கிறேன். சரி 6ல் 4ன்ட்டாங்க. சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் விக்கெட். இந்த இடத்த வந்து
ஷார்ட்டாக அந்த பந்து இப்போ லெக் சைடில் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. பந்து எத்தனை ஓட்டங்கள்? கரெக்டி போனால் பிடிச்சிடலான்னு சொல்லுவேன். ஐயோ குத்தி திரும்பிடுச்சுங்க. இல்லை போன பால் லைன் நம்பர் செக் பண்ணி பவுண்டரி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2-4 இப்போ. நெக்ஸ்ட் ஒன் சிவா டு சரத். எகெயின் சுவிட்சுக்கான முயற்சி. ஸ்டெம்ப் லைனில் வச்சாங்க, பாடியில் பட்டிருக்கு. எதிர்பார்த்த வேகத்தில் வரல பந்து. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் ஸ்லோவாக போட்டாருங்க. ஸ்டெம்ப் லைனில் வச்சார். இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறது பவுண்டரி விடாமல் தடுத்துருவாங்க. சிங்கிள் லெவலாக மாற்றிருக்காங்க. பவர் பிளேயில் கடைசி வந்து டவுன் த விக்கெட்டு போனார். ஐயோ செம பந்துங்க. போட பால் லெக் ஸ்டிக்கை ஒட்டி வருது. டாட்டு 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18 இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு அகெயின் மாதவன் வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். பவர் பிளே முடிஞ்ச காரணத்தினால அவுட் சைடு சர்க்கிளில் இப்போ 5 பேர். ஃபர்ஸ்ட் ஒன் ராஜா ஸ்டேக்கில் ஸ்ட்ரெயிட்டுவே ஸ்டெம்ப்ளி சுருவை பார்த்துருக்காரு. நல்ல பந்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாட் பாலிங்க. செகண்ட் சுவிட்சுக்கான முயற்சி சரியாக படல. சிங்கிள் எடுக்கிறாங்க. இப்போ டபுளாக மாறுது. எதிர்காலத்தில் வரல. இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க 2வது ரன் எடுக்கும்போது. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். தேர்ட் பால் மறுபடியும் முதல் பந்து. நல்ல பந்து போட்டிருக்காருங்க. போன பால் டாட்டு. ஷார்ட்டாக அந்த பந்து லெக் சைடில் சுரட்டினாரு. டீப்பில் ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. மேக்ஸிமம் பவுண்டரி போக வாய்ப்புலன்னு சொல்லுவேன். டபுளிங்க. அடுத்த பந்து மாதவ் டு சதீஷ். ஸ்டெம்ப் லைனில் வச்சாருங்க. டவுன் த கிரவுண்ட் நேருக்கு நேராக முட்டை பார்த்துருக்காரு. சிவா ஃபீல்டர் சிங்கிள். அவரோட கடைசி பந்து நல்லா பந்து போட்டிருக்காங்க. வாட்ட பாலுங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே லெஃப்ட்டை குத்திட்டாரு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. இதோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 23. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க ஆலை பாய்ஸ். அடுத்த ஒரு கோகுல் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு யார்கர். நல்ல பந்தோட ஸ்டார்ட் பண்ணிங்க. வாண்டர்ஃபுல்லி போல்ட் அந்த பந்து. செகண்ட் ஒன் டவுன் த விக்கெட்டு போனாங்க. போன பால் நோ பால் ப்ளஸ் பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. சேகர் இந்த ஓவர் மீதம் வந்து கன்னியூ பண்ண வந்திருக்காங்க. அப்பிட்டாரு. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகுது. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு கையில் பட்டு தெரிச்சிருக்கு. சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சேகர் டு சரத். ஸ்விட்ச் ஹிட்டு சரியா பல்லன்னு சொல்லுவேன். பாயிண்ட்டை டீப்பில் ஃபீல்டர் சிங்கிள் எடுத்திருக்காங்க. சதீஷ் டேக்கில் அடுத்த பந்து. ஓய்யோ மிஸ் பண்ணியிருக்காரு. கட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அடுத்த பந்து சரியா படல. இதுவும் ஜஸ்ட் இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு. நல்லா ஸ்டாப்புங்க. ஃபர்ஸ்ட் ஃபீல்டர் வந்து ஸ்விட்சுக்கான முயற்சி. கீப்பரையும் பீட் பண்ணி போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பையும் பீட் பண்ணிடுச்சு. கீப்பர் கொஞ்சம் அப்டு நின்னாங்க. லெக் ஸ்லிப் வச்சு இந்த காரணத்தினால அவரும் தடுத்தார். பட் த்ரோ விலகி போயிருக்கு. 2 இப்போ 3ஆம் மாறு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 32 ஆடி இருக்காங்க ஆலை பாய்ஸ். மீதமுள்ள 12 பந்தில் 35 தேவை ஆலை பாய்ஸ் மேட்டுப்பட்டிக்கு. அடுத்த ஒரு சிவா போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுட்டுக்கான முயற்சி. நல்ல ஸ்டாப்புங்க. வேற லெவல் ஸ்டாப்புங்க. ஃபர்ஸ்ட்லி ஃபீல்டர் தந்து. செகண்ட் ஒன் சிவா டு சரத். ஷார்ட்டாக இருந்த வந்து இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. காற்று கொஞ்சம் உள்ளே வந்துடும் தோணுது. பவுண்டரி விடாமல் தடுத்துருவாங்க. 2 கெயின் ஸ்விட்ச் இட்டு வந்து இந்த 80 1 பிச்சில் உள்ளே வந்திருக்கு. போன பால் டாட்டு. பேக் 2 டாட்டு. அடுத்த பந்து டவுன் த விக்கெட்டு போனாங்க. சரியாக படல. ஸ்லோவாக போட்டார். அடிச்சு ஏற்றிட்டார் பிச்சில். சிங்கிள். சதீஷ் ஸ்டிக்கில் இந்த ஒரு கடைசி பந்து சிவாட்டந்து ஸ்டிக்லேயே விழுந்துருச்சுங்க. ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு பெரிய புல் ஷாட்டுக்கு போனாங்க. போலில் பட்டுச்சு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டு 36 ஆடி இருக்காங்க ஆலயா பாய்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 6க்கு 31 ரன் தேவை. டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கக்கூடிய பவுலர் கவி வந்திருக்காங்க. அரௌண்ட் விக்கெட்லேருந்து முதல் பந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. தூக்கி விட்டாருங்க. கார்த்திகே வெளியே போக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவேன். டேக்கனுங்க சேகர் அங்கே ஃபீல்டை தெளிவாக எடுத்தார் அந்த கேட்சை. ஓப்பனிங் பேராக வந்து நின்று ஆன பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை இப்போ பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சந்திரகுமார். செகண்ட் ஒன் 5க்கு 31 தேவை. ஃபுல் டாஸ் பால் சரியாக படல. டவுன் தலைக்கு வந்த பந்து
சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் முரளி. தேர்ட் ஒன். ஏய், ஒன் பிச்சில் சொருவிடுச்சுங்க. கொஞ்சம் ரூம் கொடுத்து ஆஃப் சைடில் உள்ள கேப்பை யூஸ் பண்ண பார்த்தாரு. ஸ்டெம்ப்லேயே பட்டுருச்சு. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் கவிட்டு அடுத்த பந்து நல்லா போட்டிருக்காரு. சிங்கிள் எடுக்க வாய்ப்பெலாம் போச்சு. ஐ திங்க் லாஸ்ட் ஒரு மீனிங் நல்லா கிரீஸ் டு கிரீஸ் சொருவிட்டாருங்க. போன பால் வைடு, ரீவா அந்த பால் கடைசி பந்து மேட்ச்சில் விட்டுந்தா வைடு தொட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த டாட்டோட மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் ஆலை பாய்ஸ் வர்சஸ் திருவிழாப்பட்டி சாம்பியன் பாய்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.